வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போயும் ஒரு 2 ரிவ்யூ கமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படின்ற நண்பர் வந்து ஐ எம் யூஸிங் OnePlus 13R 1 மந்த்தாக யூசர் ரிவ்யூ, பேட்டரி எக்ஸலண்ட்டு, எஸ்ஓடி வந்து 10 மணி நேரம் வருது வித்தவுட் புஷிங் த ஃபோன் பர்ஃபார்மன்ஸு, குட் ஆப்டிமைசேஷன் ப்ரோ, கேமரா இஸ் குட்டு, டிஃப்ரெண்ட் கலர் கிரேடிங் இஷ்யூ இருக்குது கம்பேரிங் டு 3 சென்சார்ஸு. அது மட்டும் இல்ல, அந்த ஒயிட் பேலன்சிங் பஞ்சாயத்து. கேமரா இஸ் குட் பட் டிஃபரெண்ட் கலர்ஸ், அது ஒரு பிரச்சனை. அந்த மெயின் சென்சார் இஸ் குட், வெரி வெல் டைனமிக் ரேஞ்ச், 2x டெலிஃபோட்டோ ஓகே தான். சென்சார் சூப்பர்ங்க 13R. ஆனா யோசிச்சு பாருங்க, 2x டெலிஃபோட்டோ ஓகே தான் சொல்றதுக்கு முன்னாடி 2 MP மேக்ரோ அங்க இருந்ததுன்றதை மறந்துடாதீங்க. அல்ட்ரா வைட் கேமரா டே லைட்டுக்கு ஓகே, பட் நைட் டைமுக்கு மாலக்கன் வந்துடும். ஆனா இவர் அதை போடல. செல்ஃபி கேமரா நீட் இம்ப்ரூவ்மெண்ட், டேக்கிங் இன்கன்சிஸ்டன்ட் போட்டோஸ்னு சொல்லிருக்காங்க. அது சைனீஸ்னாலே செல்ஃபி கேமரால நாங்க ஹேண்டிகேப். அது என்ன ப்ரோ எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தா இதே பட்ஜெட்ல இருக்கிற ரெனோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ்லாம் அடிச்சு பறக்கூடும். டிஸ்பிளே கர்வி டிஸ்பிளே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். இல்லை ப்ரோ, இந்த 13R டிஸ்பிளேல பெசல்ஸ் இஸ் லெஸ், ஃபிளாட் டிஸ்பிளே நல்லா இருக்கு. கலர் கிரேடிங் இஸ் ஆல்சோ குட், 1.5K பேனல், பட்டர் ஸ்மூத் டிஸ்பிளே, நோ இஷ்யூஸ், ஸ்பீக்கர் குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி குட். ஐ மிஸ் த ஹெட்ஃபோன் ஜாக் பிகாஸ் மை ஓல்டு ஃபோன் இஸ் LG G8X. அதெல்லாம் கடல்லே கிடையாதுங்க. ஹெட்ஃபோன் ஜாக் பத்தி பேசவே கூடாது. ஹைஃபை குவாட் டேக் வேற உண்டு இல்ல இதுல. ஸோ ஐ எம் யூசிங் KZ EDX Pro IEM in my LG G8X. ஆமா, really missing this feature in the 13R. நல்லா இருக்குங்க EDX Pro, நல்லா இருக்கும். கேமரா Gcam யூஸ் பண்ணேன் ப்ரோ LG G8X ல, வெரி குட் அவுட்புட். ஐ டோன்ட் புட் தி LG GX ஃபார் எக்ஸ்சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் ஹியரிங் மியூசிக். அதுக்காக ஐபாட் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும். நம்மால வச்சிருக்காரு, வேற லெவல்ல இருந்துச்சு அவுட்புட். அது V30 குவாட் டேக், நம்ம V30 பர்ஃபார்மன்ஸ். ஐ எம் ஹார்ட்கோர் BGMI கேமர் ப்ரோ. 13R 8 Gen 3 நோ இஷ்யூ, நோ ஃப்ரேம் ட்ராப், 120 FPS, ஹை கிராஃபிக்ஸில் செட்டிங்ஸில் லிட்டில் வார்ம் ஆகுது. பட் மற்றபடி கேம் பிளேலாம் செம்ம குட்டு, சூப்பராக இருக்கும். பில்டு வெரி ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி, அலர்ட் ஸ்லைடர் வேறு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆப்டிக் ஃபீட்பேக் எக்ஸலண்ட்டாக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபீல்ஸ் பட்டர் ஸ்மூத்து, அனிமேஷன் இஸ் வெரி குட். நெட்ஒர்க்லலாம் எந்த இஷ்யூவும் இல்லை, கால் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. 5G நோ இஷ்யூஸ். கேமராவில் சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் ப்ரோ, அப்கமிங் அப்டேட்ஸில் பார்ப்போம். ஓவராலாக 13R ஆல்ரவுண்ட் என்ட்ரி லெவல் பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த 40,000 அப்படின்னு பார்த்தா 35K போட்டானே பிரைஸ் 1226 35,000 வருதுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க ப்ரோ. அப்போ ஒரு சிலர் வந்து இப்போ வாங்க ட்ரை பண்ணா 16/512 அவங்களுக்கு வந்து 40,000 41,000 40K 16/512 வந்துச்சுன்னா செட்டில்டுங்க. ரேம் பிரச்சனை இருக்காது, ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்காது. 4 வருஷம் 5 வருஷம் அடிச்சு ஓட்டுங்க, அவ்வளவுதான். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் கஸ்டம் ரோம் போட்டுக்கோங்க, இன்னும் ஜாலியா இருக்கும். அதுவும் யூஸ் பண்ணலாம். அதை பத்தி ஒரு தனி வீடியோல வரும். ஸ்பைடி அப்படிங்கிறவர் வந்து OnePlus 11R ஆஃப்டர் 1.2 years. ஸ்மூத்னஸ், ஃபோன் ஸ்மூத்னஸ் ஸ்டில் சேம் as I used on day 1. Display is great, good for media consumption and YouTube HDR works well. Battery biggest con of this phone, only getting 5 to 6 hours of SOT and I have to charge 2 times a day. Oh, continuous user bro. ஆமா. Someday 3 times. I use only Insta, WhatsApp, YouTube and some low range apps, but still battery backup is very poor and if I accidentally open the camera, that's it. Battery will start to drain heavily even after closing the camera. அப்பயும் கூடயா கேமரா வந்து உள்ள வந்துட்டு பார்த்து வச்ச வேலை அப்படி. மை ஓல்டு ஃபோன் நான் போட்டுருங்க, முடிஞ்சிரும். 9 Pro Max had better battery life. இது வந்து Note 9 Pro Max. but because of the நல்ல பேட்டரி லைஃப் வரும். இப்போ கூட நீங்க Redmi 15 யூஸ் பண்ணீங்க, 100 watt. I am able to manage this. 100 watt இருக்கனால பொளச்சிட்டேன்றாரு. கேமரா இஸ் குட், செல்ஃபி இஸ் ஆல்சோ குட், பட் சம்டைம்ஸ் கேமரா மேக்ஸ் பீப்புள் ஒயிட்டிஷ் அண்ட் அன்ரியலிஸ்டிக். இது வந்து 11 சீரிஸோட வந்து சாபம், திருத்தவே முடியல அவனை. ஹீட்டிங்கு ப்ரோ என்னால் சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல ப்ரோ, ரொம்ப ஹீட் ஆகுது. டெய்லி காலேஜுக்கு மார்னிங் கிளம்புனா ஐ ஜஸ்ட் புட் மியூசிக் அண்ட் கீப் தம் ஃபோன் ஆன் மை ஹேண்டு. ஆனால் அதுக்கு அவ்வளோ ஹீட் ஆகுது ப்ரோ, லைக் வெரி ஹெவி ஹீட்டிங்னால டெம்பர் அண்ட் கேஸ் ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஃபோனாக தான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கான்ட் ஈவன் திங்க் ஆஃப் கேமிங் அவுட் சைட் மை ஹோம் காஸ் திஸ் வில் பிளாஸ்ட்னு தான் தோணுது. ரொம்ப மோசமான ஹீட் ஆகுது. ஏன் 8+ Gen 1 அவ்வளோ மோசமாக ஹீட் ஆகுது? 8+ Gen 1 8+ Gen 1 ப்ரோ, அதனால தான் நான் ஷாக் ஆகிறேன். நல்ல SSD தான். நான் வந்து அதனால தானே ஷாக் ஆகிறேன். அப்டேட்ல முடிச்சு விட்டானுங்களா? இதே வேலையா போச்சு, எல்லாரையும் அப்டேட்ல சாகடி. மேபி ஒரு வாட்டி ரீசெட் பண்ணி வேணா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க ப்ரோ. யூஸ் பண்ண முடியாத ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இருக்கும்ல. கரெக்ட். இல்ல யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் ஆகுறதெல்லாம் வந்து நான் 8+ Gen 1ல எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ 8+ Gen 1ஓட இருக்கிற Fold 4 Flip 4லாம் மாஸ் பண்ணுது. சூப்பரா இருக்குது. ஆமா, ஏன்னா நான் அது Flip 4லாம் யூஸ் பண்றதுனால சொல்றேன், யூஸ் பண்றதுனால சொல்லணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ ஓவரால் கேமரா ஓப்பன் பண்ணாம இருந்தா எப்படியாச்சும் பேட்டரி மேனேஜ் பண்ண முடியுது. ஃபோன் யூஸ் பண்ணால் ஸ்மூத்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோ. வித் ஆப்டிக்ஸ் ரியலி ஒர்க்கிங் கிரேட். எத்தனை ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் ஃபார் பெட்டர் பேட்டரி பேக்கப் அண்ட் இந்த ஹீட்டிங் இஷ்யூக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லையா?
ஓவரால் 6/10. ப்ரோ நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு ஹீட்டிங் இஷ்யூக்கு உள்ள போனா நீங்க ஆல்ரெடி லைட் மோட்லாம் யூஸ் பண்ணலாம், கலர் வைஸ்ல இருக்கும். ஸோ லைட் மோடுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் பவர் சேவர் மோடும் போட்டு நீங்க டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்க. டிராவல் அப்படின்னா ஒரு வாட்டி ரீசெட் மட்டும் பண்ணி பாத்துருங்க. இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த ஓஎஸோட ரெபாசிட்டரி ஃபுல்லாவே இருக்கும். அதை நீங்க ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். தெரியலன்னா நீங்க அந்த கஸ்டமர் பக்கம் வேணா போய் பாருங்க, போன் ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் இந்த $12 இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி $12 கஸ்டமர் போட்டு 12 மணி நேரம் சொல்லி வருதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி 6 மணி நேரம் தான் வந்துச்சான். 12 மணி நேரம் எஸ்ஓடியா? சரி. ஆனா 12 இருக்கும் 11 இருக்கும் பார்க்கும்போது ப்ரோ 12 வந்து மெட்டல் பில்டு எல்டிபிஓ பேனல். ஸோ அது எல்லாமே 11 இல்ல. 11 வந்து ஆனா 11 தான் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல கஸ்டமர் போட்டா. தேவையில்லாதெல்லாம் ஓடிட்டு இருக்காது இல்ல, அதுக்கு சொல்றேன் நான். கரெக்ட் தான். நல்லது நடந்தா சரி ப்ரோ. ஆமா. நம்ம மனசுல வேற என்ன ப்ரோ இருக்கு? இதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிருங்க, பேக்கப் மட்டும் டேட்டா எடுத்துட்டு. ஆப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணுங்க. ரீசெட் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ரீஸ்டோர் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த குப்பையெல்லாம் திரும்ப உள்ள வந்துடும். நிறைய பேர் ரீஸ்டோர் பண்ணும்போது ஆப் டேட்டாவோட வந்துடும். அதுக்கு நீங்க ரீசெட் பண்ணாட்டு கான்ஃபிகர் பண்ணும்போது ஆர்வத்துல பண்ணுவாங்க, மொத்தமா முடிச்சுட்டு ஓடிடுவாங்க. அதேதான், அதுதான் கோளாறு. அதே அசல் தான். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பட் மற்றபடி வந்து வேற எந்த விதமான பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து 11 அப்போ அந்த டைம்ல பயங்கரமான ஒரு டிவைஸ். நிறைய பேர் 11 வாங்காம 11 தான் வாங்கினாங்க ஆக்சுவலா அந்த டைம்ல. 11 வந்து பிரீமியமா இருக்கும் ப்ரோ, ஏன்னா மெட்டல், இது பிளாஸ்டிக் இல்ல. 12 சீரிஸ்ல இருந்தா எல்லாமே மெட்டலுக்கு மாறினாங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் செமையா இருக்கும். ஓகே பாய்.